வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. நேற்று இந்த ஒரு நியூஸை பார்த்து பல பேருக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்த் இப்படி ஒரு கேஸில் வந்து மாட்டிப்பாரா? அவர் அந்த கேஸில் மாட்டினது மட்டும் இல்லாமல், அதாவது ட்ரக் யூஸ் பண்ணி கேஸில் மாட்டுவாரா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு கூட பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டோம். ஆனால் அவர் வீட்டில் இருந்து அவர் எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருமே ட்ரக்ஸை வந்து கன்சியூம் பண்ணியிருந்தாரு அப்படின்றத மெடிக்கல் ரிப்போர்ட்ஸுமே வந்து ப்ரூவன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறது மட்டும் இல்லாம 3 கேஸ் அவர் மேல போட்டிருக்காங்க. அந்த 3 கேஸ் என்ன அப்படின்னா, NDPS HC 22B 29/1 அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த கேஸ்லாம் அவர் மேல போட்டிருக்காங்க, இந்த கேசஸ்க்கு பெயில் இருக்கா, என்ன மாதிரி தண்டனைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெகுலரா நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் வந்து எப்படி இந்த ஒரு ட்ரக் கேஸில் மாட்டினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நுங்கம்பாக்கம்ல ஒரு ரெஸ்ட்ரோ பார் அந்த மாதிரி பாரில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை நடந்தோடனே போலீஸ் அங்கே போய் அங்கே சண்டை போட்டவங்களெல்லாம் வந்து விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அங்கே பிரதீப் அப்படின்றவர் இந்த ஒரு கேஸில் வந்து மாட்டுறாரு. ஏன்னா அவர் அடிக்கடிக்கு வந்து பெங்களூர் போயிட்டு வராரு அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்க எதுக்காக இவன் வந்து அடிக்கடிக்கு பெங்களூர் போகிறான், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அடிக்கடிக்கு வந்து நிறைய பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கே, இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ சம்திங் ஃபிஷி அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் பெங்களூர்ல வந்து ஒரு பர்சன் கிட்ட ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கி அதை சப்ளை பண்ணக்கூடிய ஏஜென்ட்டா தான் வந்து பிரதீப் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த பெங்களூர்ல இருக்க பர்சன் அப்படின்றவர் ஸ்ரீகாந்தோட ஒரு படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. அப்பத்துல இருந்து ஸ்ரீகாந்துக்குமே அவர் கூட வந்து பழக்கம் இருந்திருக்கு. ஸோ நடுவில் வந்து ஒரு பார்ட்டி நடக்கும் இல்லையா, செலிபிரிட்டிஸ்னாலே பார்ட்டி அப்படின்றது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் தான். ஆனா அப்படி பார்ட்டி நடக்கும் போது ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படின்றது சாதாரணம்னா, இப்ப நிறைய இடங்கள்ல ட்ரக் கன்சம்ஷன் அப்படின்றது ரொம்ப கேஷுவலா மாத்திட்டாங்க. அதனால இந்த ஒரு சந்தேகம் அப்படின்றது போலீஸ்க்கு இன்னும் அதிகமாயிருக்கு. என்ன மாதிரி பார்ட்டி அப்படின்னு கேட்கும் போது, அந்த பார்ட்டியில நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இருந்திருக்காங்க, ஸ்ரீகாந்துமே இருந்திருக்காரு. அங்கதான் வந்து பழக்கம் ஏற்பட்டு ரெகுலரா வந்து ட்ரக் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ உடனே வந்து ஸ்ரீகாந்தையும் வந்து விசாரணைக்காக நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரும்போது ரொம்ப கேஷுவலா தான் வந்திருக்காரு, நார்மலான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் வீட்டில் போய் வந்து சர்ச் பண்ணும்போது அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ட்ரக் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் வந்து ட்ரக் கன்சம் பண்ணியிருக்காரா அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அவருக்கான அந்த டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க. அதாவது 45 டேஸ்க்குள்ள வந்து நீங்க ட்ரக் கன்சூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 45 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது கண்டிப்பா டெஸ்ட்ல வந்து தெரிஞ்சிடும். அப்படி இருக்க சமயத்துல தான் ஸ்ரீகாந்த் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கிறது அப்படின்றது மெடிக்கலா ப்ரூவன் ஆகி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயிலில் வச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஓவராலா இப்ப ஸ்ரீகாந்த் வந்து இந்த கேஸ்க்குள்ள வந்து அவர் அந்த கிரைம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கான ப்ரூவனான எவிடன்ஸா மாறி இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னொரு ஆக்டருமே வந்து இந்த ஒரு கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு, அவருமே ட்ரக் கன்சியூம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பார்ட்டியில அந்த சில ஆக்டர்ஸுமே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் டாக் இருக்கு. ஸ்டில் அவங்கெல்லாம் யாரு அப்படின்றத இன்னும் மேலும் மேலும் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல தான் வந்து தெரிய வரும். சரி, இப்ப ஸ்ரீகாந்த் இந்த கேஸ்ல மாட்டிட்டாருப்பா, அவர் மேல என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, அதனால அவருக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கு, அதாவது அவர் பெயில்ல வந்துட முடியுமா, இல்ல ஜெயிலுக்கு போகணுமா, ஃபைன் கட்டணுமா, என்ன மாதிரி எல்லாம் வந்து ட்ரபிள ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யூசுவலாவே இந்த மாதிரி ட்ரக் கேஸ் அப்படின்னாலே நார்காட்டிக்ஸ் உள்ள வந்துருவாங்க. அதாவது NDPS ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த NDPS அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985 படி. இதுல என்ன அப்படின்னா, இந்தியாவில் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அதாவது கொக்கைன், ஹெராயின், கஞ்சா, அதுக்கப்புறம் LSD அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாலோ, சேல் பண்ணாலோ, டிரான்ஸ்போர்ட் பண்ணாலோ பனிஷ்மெண்ட்ஸை டிசைட் பண்றது தான் இந்த லா NDPS ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்ரீகாந்த் மேல இந்த ஒரு ஆக்ட் கீழே 3 பிரிவுகளின் கீழே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா NDPS HC 22B 29/1 அப்படின்றது தான். இதுல கிரைம் பண்ணா இந்த ஒரு பிரிவின் கீழே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு ட்ரக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, இல்ல சேல் பண்றாரு, பர்ச்சேஸ் பண்றாரு, டிரான்ஸ்போர்ட் பண்றாரு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. ஓவராலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மெடிக்கல் அண்ட் சயின்டிபிக் பர்பஸை தாண்டி கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம இல்லீகலா ட்ரக்கை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி அவங்க பண்றாங்கன்னா இந்த ஒரு கேஸ் கீழே அவங்க வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேஸ் தான் இப்ப ஸ்ரீகாந்த் மேலேயும் போட்டிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடியது NDPS செக்ஷன் 22B
அப்படின்றது. இந்த கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஹெராயின் இருந்தா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 5 கிராம் ஹெராயின் உங்ககிட்ட இருக்குன்னா அதுக்கு கம்மியான பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இதுவே வந்து ஒரு மீடியம் குவான்டிட்டி இருக்கு, அதாவது ஸ்மால் குவான்டிட்டியும் தாண்டி கமர்ஷியலையும் வந்து கமர்ஷியல் பர்பஸோட கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கேஸ் கீழே வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஜெயிலு, 1 லட்ச ரூபாய் ஃபைன் வந்து போடப்படும் அப்படின்னுமே வந்து லா இருக்கு. அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 29/1. இந்த ஒரு கேஸ் அப்படின்றது நீங்க டைரக்டா ட்ரக்ஸ் ஹேண்டில் பண்ணாலோ இல்ல பிளான் பண்ணாலோ இல்ல வந்து ஆல் அரேஞ்ச் பண்ணாலோ இல்ல ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட் அஃபெண்டருக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களோ அதே பனிஷ்மெண்ட்ஸ் உங்களுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த 3 கேஸுமே வந்து ஸ்ரீகாந்த் மேலே போடப்பட்டிருக்கு அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி கேசஸ்க்கு பெயில் கிடைக்கிறது வந்து ஈஸியா இல்லை கிடைக்குமா ஃபர்ஸ்ட் அப்படின்ற கேள்வி அடுத்த வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வரும். இந்த மாதிரி கேசஸ்ல யூஸ்வலாக வந்து ட்ரக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்க கேசஸ்ல பெயில் கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எந்த அமௌண்ட் ஆஃப் ட்ரக்கை வந்து நீங்க வச்சிருக்கீங்க, என்ன டைப் ஆஃப் ட்ரக்கை வந்து நீங்க கன்சியூம் பண்ணீங்க ஆர் டிரான்ஸ்போர்ட் ஆர் சேல் என்ன பண்ணீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 கேஸ் வந்து ஸ்ரீகாந்த் மேலே போட்டிருக்காங்க. இப்ப 22B and 29/1 அப்படின்றதுக்கான கேஸ்க்கு பெயில் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதை கோர்ட் தான் டிசைட் பண்ணும். எந்த மாதிரி கிரைட்டீரியால கோர்ட் வந்து அதை வந்து பெயில் கொடுப்பாங்க அப்படின்னா, உங்க பாஸ்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ரெகுலரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். பெயில் பாண்டுக்கு வந்து 50,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற சமயத்துல தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் வந்து கோர்ட்டுக்கு வந்தாதான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு அந்த கமர்ஷியல் பேஸ்ட் அமௌண்ட்டை விட நீங்க கம்மியா வந்து ட்ரக் வச்சிருக்கீங்க அப்படின்ற சமயத்துல பெயில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப ஸ்ரீகாந்த் கிட்ட அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இருந்ததா, அவர் எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு ட்ரக் கேஸ்ல இன்வால்வ் ஆகி கன்சியூம் பண்ணது மட்டும் தானா இல்ல வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ்லயுமே அவருக்கு வந்து இன்வால்வ் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதான் அவருக்கு இப்ப பெயில் கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை வருஷம் ஜெயில் அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். நீங்க இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து ட்ரக் யூஸ் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யூஸ்வலா வந்து பார்ட்டி அப்படின்னாலே இப்பெல்லாம் இந்த ட்ரக் பார்ட்டி அப்படின்றது தான் வந்து ஒரு கல்ச்சரா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் தாண்டி சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க கிட்ட கூட இந்த மாதிரி ட்ரக் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதுக்காக தான் இப்ப போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி யாராவது ட்ரக் யூஸ் பண்றாங்க இல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் சேல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ்க்கு கொடுக்கலாம். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே வெளிவராது. நீங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோளுமே வச்சிருக்காங்க. ஓவராலா இந்த ட்ரக் சொசைட்டியா மாறிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட உலகம் பத்தி என்ன நினைக்கிறீங்க, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பசங்களோட லைஃப் வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.